மோடியை பற்றி பேசுவதற்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு என்ன அருகதை உள்ளது என கோவை பாஜக எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன் வினவியுள்ளார். படி வந்த ஷேர் அது. ரெண்டாவது, இதுல எல்லா மாநிலத்துக்கும் ஜிஎஸ்டியில் ஒரே மாதிரி தான் ஷேர் போகும். இது இல்லாம மத்திய அரசுக்கு போற பணம், அந்த பணம் எப்படி திரும்பி வருது மாநில அரசுக்கு? மக்கள் நல திட்டங்களாக வருகிறது. மக்கள் நல திட்டங்களாக வருகின்ற பொழுது நாம கொடுக்கிற ₹1 விட அதிகமாக கொடுக்குது மத்திய அரசு. எப்படி கொடுக்குது? நேரடியாக மக்களுக்கு கொடுக்குது. உதாரணம் நான் சொல்றேன். இங்க இருக்கக்கூடிய டெல்டா விவசாயிகள் வருஷத்துக்கு ₹6000 வாங்குறாங்க. இந்த ₹6000 வாங்குறத மத்திய அரசு கணக்கில் ஏன் வைக்க மாட்டேங்கிறீங்க? அது கொடுக்கறது பணம் இல்லையா? ஜிஎஸ்டி மட்டும் எங்களுக்கு வருவாயின்னு கேட்குறீங்களே, விவசாயிகளுக்கு வருஷம் ₹6000 கொடுக்கறது எந்த பணம்? பெண்களோட வங்கி கணக்கில் கொரோனா காலத்தில் நேரடியாக போட்டாங்களே மத்திய அரசோட பணம். கடனுதவி திட்டத்தில் முத்ரா கடனுதவி திட்டம், நாட்டில் இருக்கிற எல்லாத்தோட வரி வருவாயை வாங்கி இந்த மாநிலத்திற்கு அதிகமாக கடன் கொடுத்துருக்காங்களே, அது மத்திய அரசோட பணம். இன்றைக்கு இலவசமாக ஒவ்வொரு நபருக்கும் 5 கிலோ கோதுமை, 5 கிலோ அரிசி அப்படின்னு ரேஷன் கடையில் கொடுக்குறாங்களே, மத்திய அரசோட பணம். அப்ப இதெல்லாம் கணக்குல நான் சேர்த்திக்க மாட்டேன். என் கையில நீ லம்பா கொடு, நாங்க அதை எப்படி எங்க இதுல போட்டுக்கிறோமோ இல்ல அங்க கொஞ்சம் கொடுக்கறோமோ அது எங்க நாங்க வழக்கமா பண்றோம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இப்ப மக்கள் அதுக்கு தயாரா இல்லை, புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏழைகள் யாருன்னு பார்த்து, யார் தகுதி வாய்ந்தவர்கள்னு பார்த்து பிரதமர் மோடி தமிழ்நாட்டு மக்களுக்கு உங்க கை வழியா அது போகல, அதனால என் கைக்கு வராதால நான் பிரதமரை 28 பைசா 29 பைசான்னு நான் கேவலப்படுத்துவேன்னு சொன்னா, நாங்க இன்னொரு கேள்வியை முன்வைக்கிறோம். ட்ரக்குனால இளைய தலைமுறையை முழுசா சீரழிச்சிட்டு இருக்கிற அத்தனை கடத்தல் கும்பலையும் கூட வச்சுட்டு இருக்கிறீங்களே, அப்போ உங்களுக்கு நாங்க என்ன பேர் வைக்கலாம்? நான் ஏற்கனவே பத்திரிகையாளர் சந்திப்பில் கேட்டேன், பிரதமரை இந்த மாதிரி நீங்க விமர்சிச்சீங்கன்னா நாங்க உங்களை ட்ரக் உதயநிதினு சொல்லுவோம். எங்களுக்கும் பேர் வைக்க தெரியுங்க. ட்ரக்கை வைக்கிறவன் கோடிக்கணக்கில் காசு கொடுக்குற எல்லாத்தையும் கடத்தல் பேர் வழியெல்லாம் கூட வச்சுட்டு அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் குற்றம் வெளியே தெரிஞ்சோன்னா எங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு கை கழுவிட்டு ஓடுற இந்த நாடகத்தெல்லாம் நாங்கள் நம்ப தயாரா இல்லை. அதனால பிரதமர் மோடி அவர்களை விமர்சிப்பதற்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எந்த அருகதையும் கிடையாது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.